கீரை வாங்கினா எப்பயுமே பொரியல் தான் பண்ணுவோம், இல்லை கடைவோம். இதை தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாதுன்னுட்டுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த பண்ணைக்கீரையில் இந்த மாதிரி ஒரு தடவை துவையல் செய்யுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கட்டி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம எப்பயுமே கீரைலாம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி துவையல் பண்ணி கொடுக்கக்குள்ளார பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கீரையும் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துருக்குறேன். கூடவே 10 பல் அளவுக்கு பூண்டையும் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். கூடவே நான் ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இது கூட கழுவி வச்சுருக்கிற ஒரு கட்டு அளவுக்கு கீரையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கீரை இந்த எண்ணெயிலே வதங்கி வேகணும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இப்போ கடைசியாக கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே கீரை வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கக்கூடாது, கடைசியாக தான் சேர்க்கணும். உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் சூப்பராக ஒரு தாளிப்பும் கொடுத்து இறக்கணுன்னா நமக்கு சூப்பரான பண்ணைக்கீரை துவையல் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.